ஹாய் மக்களே, வணக்கம். நான் சாய் ஸ்மார்ட் விஷன் சேனல்லேருந்து உங்கள் சுமதி நாகேந்திரன் பேசிகிட்ருக்கேன். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான சத்தான ஸ்நாக்ஸ் எப்படிலாம் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாமா? இன்றைக்கி அந்த வகையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராகி அடை தாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது ஈவினிங் குழந்தைங்க போயிட்டு நல்லா பசியோடு வரும்போது செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லோரும் வீட்டில் செய்யக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ், சத்தானதும் கூடங்க. அதுக்கு கூடவே நம்ம ஆட் பண்ணிக்க ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம நல்லா அந்த மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நீங்கள் 1 2 குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா போதும், அவங்களுக்கு வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் டீ அதெல்லாம் தேடவே மாட்டாங்க. இதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது கூடயே தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா வரமிளகா, பூண்டு, பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இது 3ஐயும் நம்ம எண்ணெயில் வறுத்தும் போட்டு அரைக்கலாம், இல்லை இந்த மாதிரி பச்சையாக போட்டு அரைச்சும் நம்ம இந்த மிக்சர் கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல மணமாக இருக்கும் இந்த அடை பார்த்திங்கன்னா. இப்போ இதில் போட்டாச்சு. போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வெறும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா கொதிச்சிட்ருக்க தண்ணி தான் இதில் ஊற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே இந்த மாவு வந்து நல்ல ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பேலன்ஸு வேகாமல் இருக்கிறது கூட நல்லா வெந்துடும். ஸோ குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு எந்த தொந்தரவுமே வராது. ஸோ நீங்கள் பயப்படாமல் இது செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப 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 சத்தானதுங்க. நம்ம பாட்டிமாரெலாம் இது தான் அதிகமாக சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்ததெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ நமக்கு அப்படி இருக்க முடியுதா? கண்டிப்பாக கிடையாதுங்க. எங்கே பார்த்தாலும் கை வலி, கால் வலி, முதுகு வலின்ட்டு எல்லா வலியோடையும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம குழந்தைகளுக்காவது இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் நம்ம அதை வந்து பிரட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மலை பேப்பரில் நீங்கள் லைட்டாக ஆயில் தடவிட்டு அதில் கையில் போட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி நீங்களே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை சாய்ச்சோம்னா அப்படியே நம்ம கையில் அழகாக ஒட்டிக்கும். அதை அப்படியே வந்துட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தோசைக்கல்லில் சாய்ச்சி எடுக்கிறதுனாலும் ஓகே. ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். மிளகாய் இது இருக்கிறதில்ல, அதாவது பாலித்தீன் பேப்பர். அதில் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு நல்லா 2-3 டைம் திருப்பி போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா 2 சைடும் வேகிறதுக்கு டைம் கொடுத்து நல்லா வேக விடுங்க. ஏன்னா நம்ம பாயில் பண்ண தண்ணி தானே ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு அரைவேக்காடு வெந்திருக்கும். மைல்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆயில் சேர்த்துட்டு நல்லா சுருக்குன்னு ஒரு தக்காளி சட்னியோ தேங்காய் சட்னியோ வச்சு கொடுங்க. நான் இன்றைக்கி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தான். தக்காளி சட்னி ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. இது உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. டெய்லி இது மாதிரி ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் நம்ம சேனலில் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.